இப்போ நான் தெலுங்குல இன்னொரு ஹீரோட பண்ணுறேன். அவரோட எலெக்ஷன் கேன்வாசிங் கூட போயிருந்தேன். இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு, இப்போ மினிஸ்டர் ஆகிட்டாரு, பவன் கல்யாண். ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அங்கே அவரோட மூணாவது படம், இவரோட 3 படம் பண்ணிட்டேன். இங்கே இவரும் அங்கே தெலுங்குல பவன் கல்யாண். அது பேன் இண்டியா ஃபிலிம், பெரிய படம், ஹரிஹர வீரமல்லன்னு சொல்லி. ஸோ அதை ஸ்டாப் பண்ண என்ன கேட்டாக்க அவரோட ஒப்பீனியன் தெரியாது. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தார். மினிஸ்டர் ஆனாலும் எங்கள் படம் 20 days பேலன்ஸ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுவார். எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகும்போது ஜெயிச்ச பிறகு அந்த படத்தை முடிச்சு சிஎம் ஆனாரு. என்டி ராமாராவ் அப்படிதான் பண்ணாரு. இப்போ பவன் கல்யாணும் இப்போ பண்றாரு. ஏன்னா அந்த எலெக்ஷன் அந்த போற வரைக்கும் அந்த ரசிகரோட அந்த அந்த இது இருந்தால் தான், எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் அந்த கிரேஸ் இருக்கும். நார்மல் பீப்புளுக்கும் ஸ்டாருக்கும் ஹீரோக்கும் அந்த டிஃபரன்ஸ் அது இருக்கும்ல. கண்டிப்பாக அந்த பொலிட்டீஷியன் எலெக்ஷனில் இருந்தாலும் இப்போ ஜெயிக்கிற வரைக்கும் போகிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சிவகாசி படம் மட்டும்தான் நான் வந்து முகூர்த்தானுக்கு ஷூட்டிங் அன்னைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணேன். எந்த படத்துக்கு நான் பண்ணல. தீபாவளி சிவகாசி பட்டாசுக்கு ஃபேமஸ், தீபாவளி பட்டாசு ஃபேமஸ். அதனால் தீபாவளி வெளியிடன்னு சொல்லி ஓப்பனிங் டே தீபாவளி வெளியிடன்னு ஆட் போட்டோம். அதே மாதிரி முடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணோம். அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராக்கர்ஸை ஷூட் பண்ணி இந்த கிராக்கர்ஸோட சிவகாசின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் சிவகாசி பண்ணியிருக்கோம். சிவகாசி ரொம்ப மாஸ் ஃபிலிம். ஆனால் கில்லியோட பெருசாக கலெக்ட் பண்ணிடுச்சு. காரணம் படம் கில்லி பெருசு, பட் இமேஜ் ஹீரோ இமேஜ் ஜாஸ்தியானதுனால ஒரு சிவகாசிங்கிற ஊரில் கில்லி மொத்த கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்ணிடுச்சு சிவகாசி. இல்லை ஆக்சுவலி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம். இந்த படம் ஆரம்பித்ததே ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலி. ஏன்னா இது ரீமேக், தெலுங்கு ரீமேக்கு. இந்த படம் முதல்ல நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு விஜய் எஸ்எஸ்ஆர் தான் பார்த்தாங்க. அப்புறம் விஜய் சொன்னாரா, அப்பா இந்த ரைட்ஸ் நம்ம வாங்கிடலாம், நம்மளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரான். சரின்ட்டாரான் அவர் சொன்னது தான். அப்புறம் பார்த்தா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. விஜய் வேணா நம்ம பிள்ளை ரெமெண்டேஷன் இல்லை, பட் இது ஏஎம் ரத்னம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார் அவர். அப்போ நான் படம் பார்த்துட்டு, சார் இது பயங்கர எக்ஸ்பென்சிவ், இந்த படம் சக்ஸஸ் ஆனால் இது அடுத்த படத்துக்கு தான் அட்வான்டேஜ் ஆகும். ஸோ எனக்கு பண்ணனா 2 படம் பண்ண தான் நான் பண்ண முடியும், நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி தரணியோட நான் தூள் பண்ணியிருந்தேன். அடுத்தது அவளோட பண்ணலாம்னு இருந்தோம். சரி நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி தரணியை கூப்பிட்டு பேசி, அப்போது அவங்களுக்கும் ஐடியா இல்லை யார் பண்ணுறாங்கன்ட்டு. இது பண்ணதுனால இது என்னென்னா தெலுங்கில் கிளாஸாக இருக்கும் இந்த படம், பட் இதில் ஃபுல் மாஸாக இருக்கும். எல்லா சாங்கும் மாசு. அதாவது தெலுங்கில் ஒரு சாங் இருக்குது மொட்டை மாடியில், செப்பவே சிறுகாலி, ரொம்ப கிளாஸாக இருக்கும். ஆனால் இதில் சூரத்தேங்க அடுற அர்ஜுனர் வீல் அரிச்சந்தில் அப்படி போட எல்லா சாங்கும் மாசு. அதனால தான் இவ்வளோ இத்தனை வருஷம் ஆனாலும் இவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா சாங்கும் மாசாக இருக்கும் சார். அப்புறம் வந்து அந்த மொட்டைமாடி சாங்கும் அந்த தூம் அந்த பாட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அந்த மொட்டைமாடி அந்த அந்த ஹவுசிங் அந்த இதுவே வந்து ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அவ்வளோ பெரிய செட்டை அப்பயே வந்து போடும்பொழுது கண்டிப்பாக காஸ்ட் வைஸ்லையும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் எப்படி சார் அது 65,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மொட்டை மாடி மாதிரி கிரியேட் பண்ணி அது மேலே செட்டு போடணும். அது பேக் ட்ராப்பில் லைட் ஹவுஸ் இருக்கணும். அவ்வளோ பீச் ஓரமாக இருக்கணும். அந்த சிட்டியில் இல்லை, மகாபலிபுரம்லாம் போட்டோம் அந்த செட்டு. வெளியில் போடும்போது அவுட்டோரில் ஷூட் பண்ண மாதிரி தான் அது. எல்லாமே காஸ்ட் எல்லாம் டபுள் ஆகும். அப்புறம் செட்டும் ரெடி ஆகலை, ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு. அந்த ஷெட்யூல் தான் திடீர்னு வந்து ஹவுஸ் சீன் பண்ணலான்னு சொல்லி, அப்போது மதர் கேரக்டர் வேணும்னு சொல்லி கேட்டாக்கா, ஒரிஜினலில் வந்து கீதா பண்ணாங்க தெலுங்கில், ஆர்டிஸ்ட் கீதா. அவங்க அப்போது அமெரிக்காவில் இருந்தாங்க. இல்லை சரி திடீர்னு கேட்டதுனால சீதாவை கேட்டோம். அவங்க டேட்டும் அட்ஜஸ்ட் ஆகலை. அப்போ நான் ஜானகி செபஸ்டியன் ஒன்றும் ஸ்டார் மாதிரியாக இருக்கணும், இல்லை நேச்சுரலாக மதர் மாதிரி இருக்கணும், இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணேன். அவங்க ரொம்ப நேச்சுரலாக அமைஞ்சாங்க, கரெக்டாக மதர் மாதிரி இருந்தாங்க அவங்க. கண்டிப்பாக. ஆனால் கில்லி படத்தில் அந்த அம்மா பையன் சீன் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். அது அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது செம்ம சீன் சார். அந்த எவ்வளோ சார் ஆச்சு அந்த பர்டிகுலர் அந்த செட்டு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அப்போது இன்டர்வியூலாம் எதுவுமே பார்த்தீங்களா, நான் இந்தியன் பண்ணாலும் கில்லி பண்ணாலும் எப்போவுமே எவ்வளோ எது பார்க்க மாட்டேன், கேல்குலேஷனே இருக்காது. அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியாது. கரெக்ட்.